ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு கூட்டத்தில் இவர் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவர் கையில் பாக்க போட்டு தட்டியிருக்காரு. அடுத்த செகண்ட் அங்க இருந்தவங்க எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு பாராட்டு விழா. ஒரு டிராக்டர் பள்ளத்துல விழுந்துடுச்சுன்னு அதை இன்னொரு டிராக்டரை வச்சு இழுத்திருக்காங்க. அது வந்துச்சான்னு நீங்களே பாருங்க. வந்துடுச்சே பாதியா. எல்லா கல்யாணத்திலையும் பொண்ணு கழுத்தை சுத்தி தானே தாலி கட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க மாப்பிள்ள நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தாலிய சும்மாவே கட்டிட்டாரு. அடப்பாவி, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுக்கு தான் முன்ன பின்ன கல்யாணம் பண்ணிருக்கணும் போல. இவரு தட் பின்னாடி நிக்கிற அக்கா மைண்ட் வாய்ஸ், எங்கடா தாலிய காணோம். பொண்ணுங்க பைக் ஓட்டினாலே கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். இந்த பொண்ணு பெட்ரோல் போட வந்தப்போ அடுத்து வாங்க வாங்க இப்ப விடுறா பாப்போம். கொஞ்சம் அவரை காலி பண்ணிருக்கோம். ஐபிஎல் மேட்ச் கமெண்ட்ரி அப்போ பதுக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னதுல 2-6 ஒண்ணுக்கு இல்ல 2 போயிட்டு வந்துருங்க அப்படி சொல்றாங்க. நான் எனக்காடா சொல்றீங்க பாரு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க் 6 divided by 2 into 1 plus 2. நல்லா யோசிச்சு ஆன்சரை கண்டுபிடிங்க. உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். இவரோட மூக்க பாருங்களேன், கார்ட்டூன்ல வர்ற மூக்கு மாதிரியே இல்ல. எக்ஸாம்ல 1-2 கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல, எதுக்குமே ஆன்சர் தெரியலனா இப்படி ஒரு பெண்ணை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பங்களாதேஷ்ல காய்கறி மார்க்கெட்டுக்கு நடுவுல ஒரு ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு. அது பிரச்சனை இல்ல. ஆனா ட்ரெயின் ஸ்லோவா போகும்போது பழத்தெல்லாம் தூக்கிடுறாங்கன்னு ஒருத்தர் கத்தியோடையும் பின்னாடி ஒருத்தர் ஸ்டீல் பைப்போடையும் நின்றுட்டு இருந்தாங்க. எவனாவது திருட நினைச்சா கை காலி. இங்க ஒரு கூட்டத்துல இவன் பாம்ப்லெட்டை சும்மா தூக்கி எறிஞ்சிருக்கான். அது கொஞ்ச நேரத்துல A few moments later. இவர் சைக்கிள் ஓட்டுறதே வித்தியாசமா இருக்கு. சைக்கிள் ஓட்டுறாரா இல்ல காலை ஆட்டுறாரா? சாப்பாடை டேஸ்ட் பண்றேன்னு சுட சுட வாயில வச்சிருச்சு. ஐயோ, வாய் வெந்திருக்குமே. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இவர் மலையில இறங்கி நடந்து வரும்போது ஒரு டயர் கடையில இவர் எப்படி அசிங்கப்பட்டாருன்னு மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டோ ஃப்ரேம்னு நினைச்சா கீழே ஈபின்னு எழுதிருக்கு. நகர்த்தி பார்த்தா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு கமெண்ட்ல சம்சாரம் அது மின்சாரம். நல்லா யோசிக்கிறீங்கடா டேய். முதல்ல என்ன நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. அங்க நிக்கிற போட்ல ஏறலான்னு காலை வைக்கும்போது
இந்த கார் கிராஸ் பண்ணும்போது சன்ரூஃப்ல நான் எம்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த கடைகள்ல சிக்கன் ரைஸ் போடும்போது பாதி சிக்கன் கீழே விழுந்துடுது. மாஸ்டர் ஃப்ரைட் ரைஸ் எல்லா சிக்கன் கீழே விழுந்துச்சு மாஸ்டர். ஒண்ணு ஓடுறது இப்படி 5 பீஸ் இல்ல 4 வெளியே விழுகுது. இங்க வண்டியில முன்னாடி ஏதோ குழந்தைய உட்கார வச்சு கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தா டோல்கேட்லாம் இப்படி திறந்து தானே பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, ஆன்லைன்ல பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுல என்னமோ எழுதணும்? ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்கண்ணா. கேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்க அண்ணான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சா நம்ம பார்க் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டா காரை தானே நகர்த்தணும். ஆனா இங்க இந்த லேடி ஒருவேளை பார்க் பண்ண அப்புறம் மரம் வளர்ந்துருக்குமோ? கல்யாண வீட்டுல சும்மா இல்லாம இந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறேன்னு அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. நல்ல வேளை கல்யாண பொண்ணுக்கு எதுவும் ஆகல. தாத்தா வரும்போது கேட் பூட்டி இருந்தது. அதனால போகும்போது எந்த வழியா வந்தோமோ அந்த வழியா தான் போகணும். இந்த ஃபுட்பால் மேட்ச்ல அவர் ஸ்டைலா வந்து கூப்பிட்டதை பார்த்து அந்த லேடி டான்ஸ் ஆட தான் கூப்பிடுறான்னு நினைச்சது. ஆனா அவரு நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம என்னதான் பைக்ல கவனமா வந்தாலும் இந்த பொண்ணுங்க வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. வண்டி வருதான்லாம் பாக்குறது இல்ல, உள்ள புகுந்துறது. இங்க வீட்டை சுத்தி வெள்ளம் சூழ்ந்திருக்கு. சரி வெளியே போகலான்னு அவர் போன வழியில தான் இவரும் வந்தாரு. ஆனா இவர் அன்னைக்கு கீழே விழணும்னு இருந்திருக்கு. இது என்ன பவுன்சிங் காரா? பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது தான் பிரச்சனைன்னு பார்த்தா ரோட கிராஸ் பண்ணும் போதும் பிரச்சனை தான். போன் பேசினபடியே ரோட கிராஸ் பண்ணிருக்கு இந்த லேடி. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? அப்பவும் போன் பேசுறத நிறுத்தலையே. ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல நடந்ததுதான் இது. அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க, சரி ஸ்டேஜ்ல பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ளையும் கூட நின்று மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஆபத்துனதும் இவர் எவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்ணாருன்னு மட்டும் பாருங்க. மழை பெய்யும் போது வண்டிகள்ல வைப்பர் போடுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் பஸ்ல டிரைவர் ஏன் அந்த வைப்பரை போட்டாருன்னு தான் தெரியல. இல்ல நம்ம கண்ணுக்கு தான் வைப்பர் தெரியலையா? பைனாப்பிள் விற்கிறாருன்னு மண்டைய பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் போலயே. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. அம்புட்டு தொழில் பக்தியா? பூனை அந்த நாயை பார்த்து பயந்து நிக்குன்னு நினைப்பீங்க. டுடே ஸ்பெஷல் இந்த கறி ஆயிட்டல பச்சை மட்டன் லிவர். சண்டே அதுமா மண்பானையில மட்டன் சமைச்சிருக்காரு. மண் சட்டி. அதெல்லாம் சரிதான், அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க.
இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஷூ கடையில் சப்போஸ் நம்ம கேட்ட சைஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணு கஸ்டமர் கேட்ட சைஸ் இல்லைன்னு ஷூ சைஸை பெருசாக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு லக் இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் தப்பிக்கலாம். இவரை மாதிரி பக்கத்தில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்த பிளேடு தான் இது. ஆத்த கிராஸ் பண்ண ஆன்டி கிட்ட வணக்கம் சொன்னதும் லைட்டோட மேஜிக்க பாருங்களேன். இந்த கல்யாணத்துல போட்டோகிராஃபர் தாலி கட்டுறத போட்டோ எடுக்கும்போது பின்னாடி ஐயர் பண்ண சம்பவத்தை பாருங்க. கமெண்ட்ல தீப்பிடிக்க ஒரு போட்டோ எடுடா. எனிபடி நோட்டீஸ்ட் க்ரூம் ஹேர்? மாப்பிள்ள முடிக்க என்ன? ஓ, ஸ்மார்ட் சிட்டின்னு ஊரை சுத்தி ஃபவுண்டைன்லாம் வச்சா இவங்க அதுல துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன படி தலைகீழா இருக்கு? எல்லாம் டிசைன் படி தான் கட்டியிருக்கோம். அடே, அதை இப்படி பார்க்கணும்டா மடையா. இவர் வண்டியை வெளியெடுக்கும் போது ரோட்ல நடந்து போன லேடி எப்படி லாக் ஆயிட்டாங்கன்னு பாருங்க. பீச் வியூ செட்டப்லாம் செமையா இருக்கு. ஆனா என்னடா இது? இதை எப்படா போட்டு திரிய முடியும்? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. எக்கிட்டே வா. தாத்தா எதையோ ட்ரை பண்ண போய் என்ன நடந்ததுன்னு பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். என்னடா பிளக்கே மாட்டாம ஃபேன் எப்படி ஓடுது? எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. கல்யாண வீட்டுல எல்லாரும் மேல அடிச்சிட்டு இருக்கும் போது இவரு हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? तालाब के पानी ட்ரம்ஸ் இல்லைன்னா என்ன, ஏன் சும்மா நிக்கணும் அப்படின்னு கை ஆட்டிக்கிட்டு இருக்காரு போல. என்னடா இது? வீட்டை எப்படி கட்டியிருக்கான் பாருங்களேன். வீட்டை விட பால்கனி இடம் தான் அதிகமா இருக்கு. ஒரு ஃபார்முலா 1 ரேஸ்ல இது லக்கா டேலண்டா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, கொஞ்ச நாள் கை உடைஞ்சிருக்கும்யா. லோடு ஏத்திட்டு வந்த லாரி பண்ண சம்பவம் தான் இது. இவர் ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் ஏறி வந்து சேர்ல உட்காரும் போது ஹேர் டைல கெமிக்கல் இருக்கும். அதுக்கு பதிலா இவர் யோசிச்ச ஐடியா ரொம்ப சிம்பிள். அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சைனால ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கே கொண்டு வந்து விட்டுடும் போல. இந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போது இவர் செமையா மாட்டிக்கிட்டாரு. ஆடுங்களும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சறுக்கி விளையாடும். அடுப்பை பத்த வச்சு டீ போடாம கொதிக்கிற எண்ணெயிலே டீ போட்டிருக்காரு தலைவரு.
இந்த குரங்கு கொடுக்குற பழத்தை வாங்க வரும்போது என்ன தேடுது இந்த பொண்ணு? கிக்கரையா? அடிக்கடி வீடை காலி பண்ணி போறது சுலபமான விஷயமே கிடையாது. ஆனா இவருக்கு லாரியில ஏத்த வேண்டியதை கார்ல ஏத்தி கொண்டு போறாரு மனுஷன். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இவருக்கு நடந்ததை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.